தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழும்பூர் நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜரானார். மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் ஈடுபட்ட எடப்பாடி பழனிசாமி சென்னை புரசைவாக்கத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசியபோது, மத்திய சென்னையில் போட்டியிடும் திமுக வேட்பாளரான தயாநிதி மாறன் நாடாளுமன்ற தொகுதிக்கான நிதியை செலவு செய்யவே இல்லை என குற்றம் சாட்டியிருந்தார். இது உண்மைக்கு மாறான குற்றச்சாட்டு என கூறி தயாநிதி மாறன் எழும்பூர் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் எழும்பூர் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி இன்று நேரில் ஆஜரானார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை, எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜரானதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கை வரும் ஜூன் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்ததாக தெரிவித்தார். ஒருவர் தன்னை அவதூறாக பேசிவிட்டார் என்பது தொடர்பாக 200 CRPCயில் தொடரப்படுகிற வழக்கு. இது யார் வேணாலும் தொடரலாம். அவரை தவறாக பேசிவிட்டார், அவதூறாக பேசிவிட்டார் என்பதாக தொடரப்பட்ட வழக்கு. இந்த வழக்கில் உங்களுக்கு அழைப்பானை அனுப்பியதும் நீதிமன்றத்தில் ஆஜராகிறது முறைதான். அந்த வகையில் அண்ணன் எடப்பாடியார் இந்த வழக்கில் ஆஜராகியிருக்காரு. வரும் வாய்தால இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை நாங்கள் எடுத்து வைப்போம். எங்கள் பக்கம் உள்ள நியாயங்களை எடுத்து வைப்போம்.